அதிகரித்து வரும் கோர விபத்துக்களை தடுப்பதற்கான குறுகிய கால வேலைத்திட்டங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பின் போதே அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இதனை தெரிவித்தார். பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம், இலங்கை போக்குவரத்து சபை, மேல் மாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை மற்றும் போலீஸை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகாரிகளும் குறித்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர். அந்த விபத்துக்கு பிரதான காரணம் பிரேக் கூடுதலாக அழுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. பிரேக் செயலிழந்தமையே காரணம் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. துன்ஹிந்தையில் இதற்கு முன்னர் இடம்பெற்ற விபத்திலும் இதே விதமாகவே நடந்துள்ளது. கியரை பயன்படுத்தாமல் பிரேக்கை மாத்திரம் தொடர்ந்து பயன்படுத்துவதனால் இந்நிலை ஏற்பட்டுள்ளது. சாரதியின் முதலாவது பயணமும் இதுவாகும். வாகனத்தையும் பாதையையும் பழக்கப்படாமையே இதற்கு காரணமாகும். சாரதியின் களைப்பும் இதற்கான காரணமாகும். இரவு 11 மணிக்கு பயணத்தை ஆரம்பித்து தங்காலை சென்று தங்காலையிலிருந்து அதிகாலை 3 மணிக்கு புறப்பட்டுள்ளது. பின்னர் இரவு 9 மணியளவில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விசேட பயணங்களின் போது இவ்விடயங்களை கவனத்தில் கொள்ளாமல் செயல்படுவதே இவ்வாறான விபத்துகளுக்கு காரணம். விபத்துகளினால் 2350 பேரளவில் வருடாந்த உயிரிழப்புகள் பதிவாகின்றன. மலையக பகுதிகளில் ஒரே தடவையில் அதிகளவானோர் உயிரிழப்பது அதிகம். மோட்டார் சைக்கிள் விபத்துகளினால் கூடுதலானோர் உயிரிழக்கின்றனர். 2350இல் 1000 பேர் அளவு மோட்டார் சைக்கிள் விபத்தினால் உயிரிழக்கின்றனர். இன்னும் கொஞ்சம் கவனமாக என்ற வேலை திட்டத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம். மத்திய, சபரகமுவ, ஊவா மாகாணங்களை தென் மாகாணத்தின் மாத்தறை, காளி ஆகிய மாவட்டங்களில் மேட்டுப் பகுதிகளையும் தொடர்படுத்தி இவ்வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம். பொதுவாக கவனமாக வாகனங்களை செலுத்த வேண்டும். மலையக பகுதிகளில் கூடுதலாக கவனமாக வாகனங்களை செலுத்த வேண்டும். இந்த திட்டத்தை தயாரித்துக் கொண்டிருக்கும் போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டது. பஸ் வண்டிகளில் மேலதிக பாகங்கள் குறித்து இலங்கையில் எந்த ஒரு சட்டமும் இல்லை. அவ்வாறு மேலதிக பாகங்கள் பொருத்துவது குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. வாகனத்தின் பாதுகாப்பு, வீதி பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்த வேண்டும். ප්‍රවාහනයේ ආරක්ෂාව තනිකරම ගේන්න බෑ. හුදු නීති රීති මගින් පමණයි.